Hi friends, welcome to Crafted 3D. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து உல்லன் நூல் வச்சு டால் கீ செயின் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோல வந்து என்னோட வியூவரோட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணோம். சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம உல்லன் நூலை எடுத்துட்டு இதே மாதிரி ஒரு 200 டைம்ஸ் வந்து நம்ம சுத்திக்கணும். சுத்திட்டு கட் பண்ணிட்டு நம்ம இத வந்து சென்டர்ல வச்சு நூலை சென்டர்ல வச்சு அது மேல நாட் போட்டாலும் ஓகே. அப்படி இல்லனா ரெண்டு சைடும் சென்டர்ல நூல் விட்டு கட்டிட்டு அதுக்கு அடுத்து மொத்தமா நம்ம நூல் போட்டு கட்டினாலும் ஓகே. கட்டிடலாம். இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்து போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இப்போ நம்ம சென்டர்ல ஃபுல்லா நமக்கு நல்லா டைட்டா கட் பண்ணிட்ட பிறகு நம்ம சுத்தி ரவுண்ட் ஷேப்ல வந்துரும் இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து சென்டர்ல வந்து கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடணும். இது பாம் பண்றோம் இல்லைங்களா? அதே தான். இப்போ வந்து சென்டர்ல வந்து கட் பண்ணிட்டு நம்ம அந்த பால் வந்து நல்ல ரவுண்ட் ஷேப் கிடைக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்மளோட வியூவர்ஸ் கேட்ட क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். ஆக்சுவலி லாவண்யன்றவங்க வந்து ஒரு வீடியோவில் கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஒரு சேனலோட அசைன்மெண்ட் பேப்பர் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்கேன்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து அவங்க சேனலில் பார்த்து நான் காப்பி பண்ணல. ஆக்சுவலி நான் ஒரு ஆப்பில் பார்த்துருந்தேன் வீடியோஸ், அதாவது பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் பார்த்துருந்தேன் வீடியோஸ். அதுலேருந்து எடுத்தேன். ஆக்சுவலி அவங்க வந்து எல்லோ கலர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பென்சிலில் தான் நார்மல் நோட் புக்கில் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணேன். இப்போ வந்து அதை கழிச்சு வியூவர்ஸுக்கு சொல்லிட்ட பிறகு செக் பண்ணால் அவங்களும் சேம் பிங்க் கலர் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ வந்து நம்ம எந்த ஒரு வீடியோஸுமே வந்து வேறு ஒரு வீடியோ பார்த்து லியர்ன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு கற்றுட்டு தான் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து சேனல் டு சேனல் வந்து காப்பி பண்ணலை. வீடியோஸ் பார்க்குறோம், பிடிச்சிருக்கு. அந்த வீடியோஸ் வந்து நம்ம இன்னும் டீட்டெயில்டாக எப்படி கிளியராக சொல்ல முடியுமோ அதை ட்ரை பண்ணி தான் கிளியராக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நான் டீட்டெயில் கேட்டிருந்தேன். ஏன்னா நாங்கள் 2 சேனலுமே, அவங்க சேனல்லையுமே சரி நான் போட்ட வீடியோஸ் நான் போட்டு 3 மணி நேரம் கழிச்சு அந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி என்ன டிசைன்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். நான் அந்த வீடியோ லிங்க்ஸ் 2 வீடியோ லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். சேம் இந்த ஆக்சுவலி லாவண்யான்றவங்களுக்கு வந்து நான் கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம் தெரில. ஆனால் கமெண்ட் போக மாட்டேங்குது. கம்யூனிட்டி கைட்லைன்ஸுன்ற ப்ராப்ளம்க்காக கமெண்ட் போக மாட்டேங்குது. அதனால் அவங்கள மறுபடியும் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் ஓகே, இல்லை அவங்களுக்கு ஷேர் ஆகிற வரைக்கும், அவங்க பார்க்குற வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆன்சர் கண்டிப்பாக அவங்கள்ட்ட போய் சேரணும். நான் காப்பி பண்ணுறேன்னு சொல்லலை, அவங்களும் என்னை காப்பி, ஆக்சுவலி அந்த சேனலில் என்னை காப்பி பண்ணல. அவங்க வேறு இடத்துல பார்த்துருப்பாங்க, நான் வேறு இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் ஒரே டைம் போட்டிருக்கோம். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு 3 hours முன்ன பின்ன இருந்திருக்கு. அவங்க கேட்டிருந்தாங்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ரீச் ஆகலை, உங்கள் சேனலில் அவங்க காப்பி பண்ணுறாங்கன்னா, அவங்க காப்பி பண்ணுறாங்கன்ற மீட்டிங்கில் சொல்லலை, வேறு இடத்துல பார்த்துருந்து ட்ரை பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பால் வந்து ரவுண்டாக கிடைச்சதும் நம்ம என்ன பண்ணோம்னா நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர அளவுக்கு நம்ம கட் பண்ணிடணும். இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அப்புறமேட்டு நம்ம கட் பண்ண பெரிய பால் ரவுண்டு சின்ன பால் லெவலுக்கு கட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த கீ செயின் வந்து நல்லா இருக்காது. அதனால் வந்து பால் வந்து ஒரு கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிகிட்டே வாங்க. கட் பண்ணதும் அழகாக உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பால் கிடச்சிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் ரெடி ஆச்சு. நம்ம இதுக்கு அடுத்து என்ன பண்ணோம், நம்ம பழைய டாலோட ஹெட்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹெட்டில் வந்து நம்ம சென்டரில் ஜுவல்லரி மேக்கிங் கம்பி இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்பியை உள் பக்கமாக விட்டு சென்டரில் வந்து நம்ம சின்னதாக வந்து முடுக்கி விட்டுறணும். நம்ம கீ செயின் மாட்டுறதுக்கு வந்து அந்த ஹோல் வேணும் இல்லைங்களா, அதனால் முடுக்கி விட்டுறணும். அது உள் பக்கமாக விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மறுபடியும் நம்ம வந்து பால் இப்போ பம்ப் பண்ண இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சென்டர் பார்த்து வச்சுட்டு ஒட்டிடணும். நம்ம வந்து ஃபெவிகால்லாம் போட்டு ஒட்டினோன்னா டிலே ஆகும், அது சரியாக ஒட்டாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஹாட் க்ளூ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணலை. ஆக்சுவலி என்கிட்ட இப்போ இல்லாதனால நான் என்ன விட்டுருக்கேன்னா டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்து இது சிம்பிளாக இப்படி இருந்தாலே அழகாக இருக்குது. இதில் வந்து நம்ம டெக்கரேட்டிவ் பண்ணனா நம்ம வந்து ஃபேப்ரிக் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டோன் இதே மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் இருந்துச்சு, அதையும் வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த கீ செயின் ரொம்ப ஈஸி, நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.